ஹலோ காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ அரசு சம்பளம் உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக பாருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 9 சான்றிதழுங்க. இந்த 9 சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு 100% வேலை வருதுங்க. இதில் ஒரு 7-8 சர்டிஃபிகேட் பார்த்தா உங்ககிட்ட கம்பல்சரி இருக்குங்க. ஆனால் 1 or 2 சர்டிஃபிகேட் தான் இருக்காதுங்க. அது வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், டெட் எக்ஸாம் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால எல்லா ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நடக்கும். நேரடியாக நேர்காணல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா டுடே இஸ் லக்கி டேன்னு சொல்லலாம். ஏன்னா நேரடியாக நேர்காணல் நடைபெறுதுங்க. எந்த ஒளிவு முறையும் இல்லாத நேரடியாக நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோ 2 மினிட்ஸ் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க. இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விரிவா பார்க்கலாம். சோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. சிவகங்கை மாவட்டத்துல தேவக்கோட்டை அரசு உதவி பெறும் ஸோ அதாவது ஸ்ரீனிவாசா நடுநிலைப்பள்ளியில் தான் உங்களுக்கு நிரந்தரமான தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. தலைமை ஆசிரியர் நல்லா நோட் பண்ணி, தலைமை ஆசிரியர் இருக்கும்போது மிகப்பெரிய பொறுப்புங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நடுநிலைப்பள்ளியோட தலைமை ஆசிரியருங்க. ஒரே ஒரு வேகன்சி தாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா பிஏ பிஎட் நீ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூடுதல் தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசாணை எண் 303 படி உங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி ஒழுங்குமுறை சட்டம், அந்த சட்டத்தைப்படி அது பார்த்தா 5 இயர்ஸ் யார் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இல்லைனாலும் நீங்கள் பார்த்தா அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாராவது வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்து தான் அடுத்து வரவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பாருங்க 17/7/2026ங்க. அந்த தேதிக்குள்ள பார்த்தா செயலாளருக்கு விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. செயலாளர் ஸ்ரீனிவாசா நடுநிலைப்பள்ளி தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணி வாங்கிருங்க. அதே மாதிரி இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் பேஜில் பாருங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.